பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 10வது அதிகாரம் 35-36 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பெட்டியானது புறப்படும்போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பார். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் என்பதாக. கர்த்தாவே எழுந்தருளும், ரைஸ் அப் ஓ லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்பது மோசேயின் கருத்தான ஜெபமாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் சபை வனாந்தரத்தில் 40 வருடங்கள் காணப்பட்ட வேளையில், பாளையம் புறப்படும் வேளையில் கர்த்தாவே எழுந்தருளி எங்களுக்கு முன்பாக செல்லும் என்றும், தங்கும் வேளையில் கர்த்தாவே எங்களிடத்தில் திரும்பும் என்றும் சொல்லி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். வாழ்க்கை என்பது பிரயாணமாய் போக்குவரத்துமாய் காணப்படுகிறது. நாமும் கூட கர்த்தாவே எழுந்தருளி எங்களுக்கு முன்பாக செல்லும் என்றும், நாம் தங்கும் இடங்களில் எங்களோடு தங்கியிரும் என்றும் மோசேயைப் போல ஜெபிக்கலாம். கர்த்தர் எழுந்தருளி முன் செல்லும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தில் அநேக சத்துருக்களை சந்தித்தார்கள். அமலேக்கியர்கள் துவங்கி கானானுக்குள் பிரவேசித்த பின்னும் 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் என்று பலவிதமான சத்துருக்களை எதிர்கொண்டார்கள். ஆனாலும் ஒருவராலும் இவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், இவர்களோடு சென்ற கர்த்தர் சத்துருக்களை சிதறடித்தார். நாமும் அனுதினமும் வாழ்க்கையினும் ஓட்டத்தில் மறைவான கண்ணிகள், பார்க்கக்கூடிய மற்றும் கூடாத யுத்தங்கள், சத்துருவின் தந்திரங்கள், தீய நோக்கங்களோடு பழகும் ஜனங்கள் என்று பலவிதமான சத்துருக்களை சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காய் எழுந்தருளும் போது அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல, தேவனுடைய சத்துருக்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவர். எல்ஷடா என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். யார் அவரோடு யுத்தம் செய்ய முடியும்? ஒரு பாதாளத்தின் வல்லமைகளும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. ஆகையால் சத்துருக்கள் அரைத்து பொடித்த மாவை போல காற்றில் தூசியாய் பறந்து மறைந்து போய்விடுவார்கள். உங்கள் யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் எழுந்தருளி முன் செல்லும் போது உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் காணப்பட்ட போது வெளியில் இருந்து சத்துருக்கள் ஒருபுறம் எதிரிட்டு வந்தாலும், சபைக்குள் இருந்தும் சொந்த ஜனங்கள் அநேகர் காரணமில்லாமல் பகைவர்களாக எழும்பினார்கள். ஆனால் ஒருவனாலும் மோசேக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அதுபோல உங்களோடு நண்பர்களாயிருந்தவர்கள் நாட்கள் செல்லும் போது வெறுக்க துவங்குவார்கள், பின்பு பகைக்க துவங்குவார்கள். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவதால் உங்கள் பகைக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். அன்று தாவீதுக்கு முன்பாக தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் அவனுக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று 1 சாமுவேல் 5:20 கூறுகிறது. அதுபோல உங்களை பகைக்கிறவர்களை உடைத்து ஓட பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி ஓரிடத்தில் தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லி மோசே ஜெபிப்பான். காரணம், வனாந்தரத்தில் கொழிவாய் சர்ப்பங்கள், கொடிய மிருகங்கள், விஷப்பூச்சிகள் என்று பல ஆபத்துகள் காணப்படுகிறது. கர்த்தர் ஒருவரால் தான் தன்னையும் தன் ஜனங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதை மோசே அறிந்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தங்குமிடங்கள், வீடுகள், வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு தங்க விரும்புகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தின் அங்கங்களையும் சபை என்னும் குடும்பத்தையும் வாரிக்கொள்ளுவதற்கு சத்துரு அநேக உபாய தந்திரங்களை செய்கிறான். பில்லி சூனியம், மந்திரவாதம், செய்வினை கட்டுகள் என்று அநேக போராட்டங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு தங்கியிருக்கும் போது அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். உங்களை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். உங்கள் ஆத்துமாக்களை காப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாழ்க்கையின் ஓட்டத்தில் உம்முடைய பிள்ளைகள் போக்கும் வரவுமாய் காணப்படும் போது கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக எழுந்தருளுவீராக. தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா தடைகளையும் நுகத்தடிகளையும் கர்த்தர் முறித்து போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் இவர்கள் தங்கியிருக்கிறார்களோ அங்கே இவர்களோடு கர்த்தர் தங்கியிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.